Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு வெனிலா டீ கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம் இந்த கேக். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதெல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் கேக் வந்து ஈக்குவலா பொங்கி வரும். இப்போ இந்த கேக்கில் சேர்க்கறதுக்காக ஒரு பட்டர் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1/3 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப்பு மெல்டட் அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட நான் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். முட்டையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்ருக்கேன். முட்டையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து பொறுமையாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸ் இருக்குல்ல, பட்டரும் பாலும், அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இடையில சேர்த்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் வந்து பண்ண வேண்டாம். ஓவர் மிக்ஸ் பண்ணால் கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடைசியாக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து பொறுமையாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் பாத்திரத்தில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு சரியாக 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. பட்டர்லாம் சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.